வருங்கால பாரத பிரதமர்கள், வருங்கால பாரத நரேந்திர மோடி அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி சொல்லித்தான் கருப்பு பணத்தை கொண்டு 2004 தேர்தல் 2009 தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா 100 நாளுக்குள்ள அந்த கருப்பு பணத்தை கொண்டு வர கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி இருந்தது. இது வரைக்கும் 100 நாள் ஆச்சு. 2014 தேர்தல் வந்துருச்சு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சல கொண்டு வரல. அதனால அதிமுக பணம் எவ்வளவு, திமுக பணம் எவ்வளவு, காங்கிரஸ் பணம் எவ்வளவு சரித்திர தெரியல. அதே மாதிரி நேற்று ஜெயலலிதா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, தங்களை திட்டத்தால்தான் பிஜேபி இன்றைக்கு வெளியே தெரியுதுன்னு சொல்றாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அதிமுக ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். தெரியாம நரேந்திர மோடி அவர்கள் பங்கன் முதலமைச்சர் 4வது முதலமைச்சர் இருக்கும்போது நீங்க போனீங்க, நீங்க அனுப்புனீங்க தெரியாங்களா? இல்ல அவர் நீங்க முதலமைச்சர் அவர் கூட்டி நரேந்திர மோடிஜி அவர்களை எதற்காக நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல தெரியாது. இதெல்லாம் தெரியல. அதே மாதிரிதான் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் கூட அந்த கடிதம் மூலம் கொடுத்துருக்கேன். அந்த கடிதங்கள் பேப்பர்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும் எல்லாம் உத்தரவு வாங்கியிருக்கிறேன். நிச்சயமாக சொல்லுகிறேன் பின்னாடி. அதனால இங்க செய்தியாளர்களை பார்த்தாங்கன்னா அவருக்கு நேரம் இல்லை. என்னுடைய வேட்பாளர் 14 வேட்பாளர் நீங்க நிறுத்த முடியும். 14 வேட்பாளர்களும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சான முடிகிற நேரம் கருத்தினால் மனவர்த்தம் அடைகிறேன். மனவர்த்தத்துடன் சொல்லிக் கொள்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் அவர்களுக்கு முறை செலுத்தி வாக்களிக்க வேண்டும் என்று தலைமுறை கேட்டுக்கொண்டு 14 வேட்பாளர்கள் நாம் ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு சொல்லலாம். ஆனா ஜெயலலிதாவோ திமுகவோ இன்னைக்கு அதிமுக திமுக அவங்க டெபாசிட் இருந்ததுனாலதான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போனவங்க அதிமுக இன்னைக்கு குதிக்கலாம், இன்னைக்கு ஆடலாம், இன்னைக்கு பாடலாம். இன்னைக்கு இவர் தமிழ்நா இந்தியா பூரா பயமுறுத்து வராரு நடந்தே வந்தாரு. எவ்வளவு பிரச்சனை. ஆனா எந்த பிரச்சனைகளை ஜெயலலிதா வானத்திலே போறாங்க புரிஞ்சுக்கணும் சொல்லிக்கொண்டு எழுதி கொடுத்துருக்கேன். அதற்கு தமிழக சொல்லியிருக்கேன். நம்முடைய இலங்கை தமிழர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் என்னென்ன செய்யணும் எழுதி கொடுத்துருக்கேன். அவரை செய்யப்படாம நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு குடிக்க தண்ணி அவருக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாக கொடுப்பார் என்று சொல்லி எங்கள் கூட்டணி முதல் கூட்டணி வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதாவது முரசு கொட்ட தாமரை மலர மாம்பழம் படுக்க தாமரை மலர பம்பரம் சுற்ற தாமரை மலரும் தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு தான் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ் கொண்டு நன்றி. வணக்கம் மக்களே. நன்றி. Continuing the colonial policy of divide and rule, the Congress keep states fighting amongst themselves. They ensure states keep fighting over river water, power and language. They have been in power for 60 years and still have not been able to resolve internal disputes between states, and still they are talking about the divisive politics. They know that the day the nation comes together as one, they are going to be on their way out. That day is not away. Ek Bharat, Shrestha Bharat. I promise the nation a revolutionary approach to national development. Team India.
where the center works with the states and encourages the state to work with each other to move nation forward as one. And Saturday they used to say, if Indian computer, then Congress is a default program as far as Congress is concerned. We will deliver in 16 months what Congress has not been able to do in last 60 years. Swachh Bharat by Gandhiji's 150th birth anniversary, an open reflection-free India, house for all. The friends, after 60 years, do the poor people have any house? Do they have a home? I give assurance to the people of the country, and particularly the poor people, that in 2022, when country will celebrate the 75th anniversary after independence, each and every poor people will get a house, amenable with toilets, water, electricity, and nearby schools for their kids. Pradhan Mantri Gram Sadak Yojana. During the Atalji's regime, this Pradhan Mantri Gram Sadak Yojana was very, very famous. This time, we are coming with a new scheme, that is Pradhan Mantri Krishi Sinchai Yojana. All the farmers everywhere in the country, they must get the water. We must do the river linkage. Unless and until we do not do the river linkage, the state like Tamil Nadu will not get the water. And so this is our priority, that the people of Tamil Nadu must get the water, they must get the power. Energy sector will have to stand down to the people of Tamil Nadu.